சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. பராய்த்திருமைபிரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை வண்டினுள்ளாடி போற்றி, நடக்கார முதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவிடைகளை நான் மனமடிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்கின்றேன். என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வர் பேராசிரியர் ரமணா ஐயா அவர்களே, அந்த அருமையான பேராசிரியருக்கு மாணவ செல்வங்களாக விளங்குகின்ற என்னுடைய அன்பிற்கிணைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தகனுடைய திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கிறது. திருப்பெருந்துறை என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு மாணிக்க வாசகர் நினைவு வருவது போல எனக்கு ரமணா அவர்களும் நினைவுக்கு வருவார்கள். காரணம், அந்த ஊரிலே அவர் இருக்கின்றார் என்பது, அவர் சொந்த ஊர் பக்கத்தில் இருந்தா கூட எட்டிய தூரத்திலே சென்று பெருமானை தரிசிக்கின்ற ஒரு பெரும் பேர் அவருக்கு இருக்கிறது பெருந்துறையில். அதுபோல நல்ல திருத்தலங்களை அவதரிப்பது என்பது கூட ஒரு பெரிய தபம். நான் அடிக்கடி சொல்ற வழக்கம் உண்டு. அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் பொதுவா சொல்லுவாங்க. அது இல்லாமல் திருவாரூர் பிறக்கமுத்தி, காசி இறக்கமுத்தின்னு சொல்ற அந்த வரிசையில காஞ்சிபுரத்திலே வசிக்க முத்தி என்று சொல்வார்கள். காஞ்சிபுரத்திலே வசித்தால் முத்தி என்று சொல்வார்கள். நான் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தேன். ஆனா காஞ்சிபுரத்துல வசிக்கின்ற சூழ்நிலை எனக்கு இல்லை. பக்கத்துலாம் இருக்குது, போய் போய் வரோம். ஆனால் அங்கேயே இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை. காஞ்சி புராணத்திலே சிவஞான முனிவர் காஞ்சிபுரத்தை பற்றி விரிவாக சொல்லுகிறார். சேக்கிழார் தொண்டை நாட்டை பற்றி சிறப்பாக சொல்லுகிறார். அதிலே தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். சேக்கிழார் தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தரவாள் தொண்டை நன்னாடு நம்முடைய சொல்வரை தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ்கின்ற தொண்டை நாடு என்று தொண்டை நாட்டை சிறப்பிக்கிறார். அதேபோல காஞ்சி புராணத்திலே காஞ்சியிலே வசிக்கின்றவர்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடையாது என்று சேக்கிழார் ஒரு படி அதிகமாக போய் என்ன சொல்றார், உமையம்மை வரம் கேட்கிறாங்களாம். பூஜை முடித்தவுடனே பெருமான் கேட்கிறார், என்ன உனக்கு வரம் வேண்டும் என்று. இப்ப பெருமானை பார்த்து உமையம்மை என்ன சொல்றாங்க, காஞ்சிபுரத்திலே வாழுகின்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால், அறியாமல் செய்கிற தவறு செய்தால் அதையெல்லாம் மன்னிக்க வேண்டும், அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க, உன்னை வணங்குகின்ற அந்த வழிபாட்டை மறந்தாருன்னா அந்த மறந்த குற்றத்தை மன்னிக்காதீர்கள்
மற்ற எல்லா குற்றத்தையும் மன்னித்து விடலாம். ஏகம்ப பெருமானாக இருக்கின்ற உங்களை வழிபடுகின்ற அந்த வழிபாட்டிலே அவர்கள் மறந்தால் தவறினால் அந்த குற்றத்தை நீங்கள் மன்னிக்காதீர்கள் என்று சேக்கிழார் சொல்லுகிறார் என்றால் வழிபாடு எவ்வளவு முக்கியம். காஞ்சிபுரத்தில் இருக்கின்றவர்கள் நாள்தோறும் ஏகம்ப பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எவ்வளவு முக்கியம். எங்கெங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள். நகரேஷு காஞ்சி என்று காஞ்சி நகரத்தை பார்ப்பதற்கு வரலாற்று சிறப்பு மிக்கது. அதே சமயத்தில் கல்வியை கரையிலான காஞ்சி மாநகர். ஆகம பூசை செய்தார் உமையம்மை ஆகம பூசை செய்து வழிகாட்டி இருக்கிறார்கள். 32 அறங்களை காமாட்சி அம்மை வளர்க்கின்றாள். தேவி பீடத்திலே ஆதி பீடமாக இருப்பது காஞ்சி காமகோடி பீடம். இந்த காமகோடி பீடம் என்பது இப்பொழுது சங்கர மடம் அதை எடுத்துக்கொண்டு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் என்று அவங்க காமகோடி என்று அதை சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? காமகோடி என்று சொன்னால் காமம் என்றால் விருப்பம் என்ற அர்த்தம். உலக விருப்பத்தை எல்லாம் முடிவு செய்கின்ற இடம். கோடி என்றால் அதை முடித்து வைப்பது. உலக இன்பம் வேண்டாம் என்று உலகியல் பற்றை முடிக்கின்ற பீடம் காமகோடி பீடம் என்று காமாட்சி அம்மா இங்கே காமகோடி பீடமாக இருக்கிறாள் என்றும், ஞானசம்பந்த பெருமான் கட்சி காமக்கொடி என்றே காமாட்சியை கட்சி காமக்கொடியிலே இருக்கின்ற பெருமாள் என்று பெருமாட்டி என்று பாராட்டுகிறார். காரிரும் பொருள் கட்சி காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரடி பிச்சை கொள்வதென்னே என்று சுந்தர காமக்கோட்டத்தை சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க ஊர். அந்த ஊர்ல நான் பிறந்திருந்தாலும் கூட அங்கே இருக்க முடியல. அதே போல திருப்பெருந்துறை அவருக்கு சொந்த ஊராக இருக்கிறார். அவர் எங்கேயோ வடக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார்னு பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த ஊரை சார்ந்தவள் என்ற ஒரு பெருமை நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் திருப்பெருந்துறைன்னு சொல்ற பொழுதே எனக்கு முதலாவதாக நினைவு வருவது நம்முடைய ரமணா அவர்கள் சொன்ன அந்த வகுப்பெல்லாம் ஏறக்குறைய 8 மாதத்திற்கு மேல் நடத்தினேன் என்று சொன்னார்கள். அதெல்லாம் உபதேசமாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நாம் திருவாசகத்தை நாம் சிந்திக்கின்றோம். நேற்றைய பாடத்துல ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்பதற்கு நாம் ஒரு விளக்கம் கொடுத்தோம். அது நினைவிருக்கலாம் உங்களுக்கு. ஈசன் என்பது தலைவன் என்ற அர்த்தம். அவன் தலைவன் என்று சொன்னால் நாம் எல்லாம் அடிமை, உயிர்கள் எல்லாம் அடிமை. எனவே அது தாசமார்க்கம். ஈசனடி போற்றி. அடுத்து எந்தைன்னு சொல்றார். என்னுடைய தந்தை என்பதனாலே பெருமானை தந்தையாக உறவு கொள்கிறோம். அப்பொழுது நாம் ஆன்மாக்கள் எல்லாம் அவனுக்கு மைந்தர்கள், மகன் போல. எனவே அது சற்புத்திர மார்க்கம். தேசி என்றால் ஒளி, தேசன் என்றால் ஒளி உருவினன். ஒளி உருவாக யோகிகள் தான் நெஞ்சத்திலே தேயத்தாவர்களே அவர் சிந்திப்பார்கள். எனவே தேசன் என்பதாலே அது யோக மார்க்கம். யோக மார்க்கம் என்றால் அது சகமார்க்கம். கடைசியாக சிவன் என்பது மங்களம். மங்களத்தை தருகிறான் என்றால் பிறவாமை தருகிறான், வீடு வேற்றை தருகிறான் என்பதாலே அது சன்மார்க்கம், ஞான மார்க்கம் என்று 4 வகை மார்க்கங்களை அந்த ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்ற 4 சொல்லியிருக்கிறார். அருளாளருடைய பாடல்கள் எல்லாம் அருட்பாடல்கள் எல்லாம் இப்படி ஆழ்ந்த பொருள் இருக்கும் என்பதற்குத்தான் உரையாசிரியர் அதையெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஈசன் என்பதற்கு ஆள்பவன், நம்மை ஆளுகின்றவன், ஆண்டான் என்று நாம சொல்றோம். ஆளுகின்றவன் என்றால் நம்மை ஆளாக கொள்ளுகிறான். ஆள் என்று சொன்னால் அடிமையின் அர்த்தம். என்னை ஆளாக கொள்ளுகிறான் என்றால் அடிமையாக கொள்ளுகிறான் என்ற அர்த்தம். அதனால்தான் சுந்தர பெருமான் அத்தா ஆளா இனி அல்லேன் என்பதானே என்னை ஆண்டு கொண்டாய், இனி நான் உனக்கு ஆள் அல்லேன், அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அடிமை இல்லைன்னு நான் வாதம் பண்ணேன். நான் ஓலை காட்டி ஆட்கொண்டு உறுதி செய்தாய் அதை. அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன். இனி என்றால் இப்பொழுதுன்னு அர்த்தம். இனி என்றால் இனிமேல் அர்த்தம் கிடையாது. இனி என்றால் பழைய தமிழ் இப்பொழுது. ஆட்கொண்ட பின்னாலே இப்பொழுது நான் அடையேன் அல்ல, அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று ஆள் என்பது அடிமையின் அர்த்தம். அதனால ஈசன் நம்மை ஆளுகிறான் என்றால் அவன் ஆண்ட ஆள்பவன்.
தலைவன். போற்றி என்று சொன்னால் வணக்கம் நாம சொல்லியிருக்கிறோம். அங்க நமக என்ற சொல் நமக்கு நேரடியாக போற்றி என்ற சொல் என்று நாம சொன்னோம். 7 சொன்னோம். சப்தகோடி மந்திரங்களை சொல்லி அதுல நமக என்பது அதிகமாக அங்கே சொல்லப்படுவது வடமொழியில். அந்த நமக என்பதற்கு வடமொழியிலே எத்தனையோ பொருள் சொல்லுகிறார்கள். வெறும் போற்றி என்று மட்டுமல்ல, போற்றி வணக்கம்னு ஒரு பொருள் இருக்கிறது. அது இல்லாமல் அந்த நா மா என்று இருக்கு இல்லையா, மா என்பது மமகாரம். சாந்தி பேச விரும்புகிறார்கள் போட்டுறாங்க, பாருங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, தெரியாம நினைக்கிறேன், தெரியல. தெரியல. சரி, நம்ம தொடங்கலாமா? சரி. அதனால ம என்றால் மமகாரம், இந்த நா என்றால் இல்லைன்னு அர்த்தம். எனது என்ற உடைமை எனக்கு இல்லை என்று நமக என்று சொல்றாங்க. அப்புறம் நா என்றால் இல்லை, மா என்றால் விகாரம். அவன் பெருமான் விகாரப்படாதவன், நிர்விகாரி என்று ஒரு அர்த்தம். இதெல்லாம் வடமொழியில நிறைய சொல்றாங்க. நாம என்று சொன்னால் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று அர்த்தம் என்று. இப்படி நம என்பதற்கு நாம போற்றி என்று சொல்றோம். அவங்க எத்தனையோ அர்த்தம் வடமொழியில அந்த சொற்களை எல்லாம் பிரித்து பொருள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்றோம், நமக என்பது படர்க்கை பரவல், பெருமானை நேரடியாக பரவ வேண்டும். போற்றி திருத்தாண்டகமும் இங்க சொல்ற ஈசனடி போற்றி போன்றவை எல்லாம், போற்றி திருவகள் எல்லாம் நேரடியாக முன்னிலைப்படுத்தி சொல்வது. அதனால் போற்றி என்றால் ஈசன் அடி போற்றி, பெருமான் ஆண்டவனாக இருக்கிறான், அவனுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். போற்றி என்றால் வணங்குகிறேன், போற்றி செய்கிறேன் என்றால் வணங்குகிறேன் என்றுதான் அர்த்தம். எனவே வணக்கம் என்ற சொல்லுக்கு இதான் அர்த்தம். ஈசனடி என்பதனாலே ஈசனுக்கு அல்லது ஈசனுடைய திருவடிக்கு நான் வணக்கம் செய்கிறேன் என்று. இந்த ஈசன் என்ற சொல் தலைவன் சொன்னோம். அந்த தலைவன் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். தந்தையார் தான் அப்படி உரை எழுதுறாங்க, இங்கே இல்ல, வேற இடத்துல எழுதுறாங்க. முதல்வன் பெருமான், முதல்வன் என்று சொல்றதற்கு முதற்பொருள் என்ன என்றால், அந்த சொல்லை சொன்னுடைய என்ன நமக்கு நினைவு வர வேண்டும் என்றால், அவன் நம்மை ஆண்டவன், அவன் ஆதாரமாக இருக்கிறான். தலைவை என்பதை காட்டிலும், முதல்வன்னா தலைவன் என்பதை காட்டிலும் நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறான் என்று சொல்வதுதான் பொருத்தம். எனவே முதல் என்று சொன்னால் ஆதாரம் என்று ஒரு பொருள் இருக்கிறது தமிழ்ல. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற அந்த குறளுக்கு அந்த முதல் என்பதற்கு நாம் ஆதாரம் என்றுதான் பொருள் சொல்றோம். சிறந்த பொருளாக திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற சிறந்த உரையாசிரியர் பரிவேலழகர் முதல் என்பது தலைமையில் எழுதுகிறார், இது தலைமை பொருள் என்று எழுதுகிறார். ஆனால் சித்தாந்த முறையில முதல் என்று சொன்னால் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் அவன் ஆதாரமாக இருக்கிறான், தாங்குகின்றவனாக இருக்கிறான் என்று. அதுதான் சிறப்பு. ஏன் தலைவன் சொன்னா என்ன அதுல குற்றம் இருக்கிறது என்றால், தலைவன் சொன்னா யாருக்கு தலைவன் ஒரு கேள்வி வரும். யாருக்கு தலைவன் என்றால் ஆன்மாக்களுக்கெல்லாம் அவன் தலைவன் என்று வரும். அப்ப என்ன ஆகும், சில ஆன்மாக்கள், பக்குவமில்லாத ஆன்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருப்பதால் தான் அவன் தலைவனாக இருக்கிறான், நாமெல்லாம் இல்லை என்றால் அவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதாவது தொண்டர் இல்லாமல் தலைவன் இருக்க முடியாது, தலைவன் இல்லாமல் தொண்டர்கள் இருக்கலாம். வெறும் தொண்டர்கள், நாம சொல்ற உழவாரப்படை திருப்பணி செய்கிறோம், நமக்கு யார் தலைவர்கள்? தலைவன் இல்லாமலே தொண்டர்கள் வேலை செய்யலாம். வாலண்டியர் சொல்றாங்க இல்லையா, தன்னார்வலர்கள், அவங்களுக்கு தலைவன் வேண்டியதில்லை. ஆனால் தலைவன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டா அவனுக்கு தொண்டர்கள் வேண்டும். அதனால பெருமானை நீங்கள் தலைவன் சொன்னா அப்ப நாமெல்லாம் அவனுக்கு அடிமையா இருக்கணும். அப்ப நாம் அடிமையா இருப்பதால் தான் அவன் தலைவன் ஆகிடும்.
அப்படி வாதம் பண்ணலாம், தர்க்கத்துல அப்படி வாதம் பண்ணலாம். அப்ப அவன் தலைவன்னா யாருக்கு தலைவன்? ஆன்மாக்களுக்கு தலைவன். அப்ப ஆன்மாக்கள் இல்லை என்றால் சித்தாந்தத்துல ஒரு கேள்வி அடிப்பாங்க. பெருமான் முத்தி தருகிறான், ஆன்மாக்களுக்கெல்லாம் முத்தி தருகிறான். ஆன்மாக்கள் எண்ணற்றவை, கோடிக்கணக்கானவை, அதெல்லாம் சரி ஒத்துக்கிறேன். எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்க கோடி சொல்லுங்க, பல கோடி சொல்லுங்க, எல்லா ஆன்மாக்களுக்கும் அவன் வீடு பேர் தந்து விட்டால் அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. தர்க்க முறைப்படி அது அது லாஜிக் அல்ல, அது முறை அல்ல. இருந்தாலும் என்ன கேட்பாங்க, கோடிக்கணக்கான ஆன்மாக்களாக இருந்தாலும் அவைக்கெல்லாம் ஒரு வீடு பேர் என்று வரும் அல்லவா, ஏதோ ஒரு காலத்துல வரும் அல்லவா. அந்த ஒரு காலத்துல எல்லாம் வீடு பேர் அடைந்த பின்னால் இறைவனுக்கு என்ன வேலை? அவன் தான் முத்தி கொடுக்கிறான காத்துங்கிறான்னு சொல்றீங்க. வீடு பேர் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற சிவமானுக்கு எல்லா ஆன்மாக்களும் வீடு பேர் அடைந்து விட்டால் அவருக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் நாம் என்ன சொல்றோம், வீடு பேர் தந்து விட்டு அந்த வீட்டு இன்பம் இருக்கு இல்லையா, உலகத்தை படைத்து விட்டு உலக இன்பத்தை தருவது போல வீடு பேர் தந்து விட்டு அவனுடைய முத்தி இன்பத்தை அவன் தருகிறான், தன்னுடைய ஆனந்தத்தை அவன் தந்து கொண்டிருக்கிறான். அது ஏறக்குறைய அவன் இருப்பதால் தான் முடியும். வீடு பேரை கொடுத்துட்டு அவன் பேசாம போயிடுறதா? சிறையில அடைத்தாலும் கூட அந்த குற்றவாளிக்கு சாப்பாடு போடுறாங்க 3 வேளையும். உடம்புக்கு ஏதாவது நோயாளியா நோய் வந்தால் அவனுக்கு மருத்துவம் பார்க்கறாங்க. அவன் குற்றவாளியா இருக்கின்ற அவனுக்கே இப்படிலாம் செய்யறான்னு சொன்னா குற்றங்கள் எல்லாம் நீங்கி போய் பெருமானிடத்திலே போற பொழுது சும்மா விட்டுருவான பெருமான்? இன்பம் தரணும் இல்லையா? எனவே இன்பம் தருவதற்காக அவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். அது காதல், இங்கே மறைத்தல். உலகையிலே அவன் மறைத்தலாக இருந்து அவன் நமக்கு அருளுகின்றான். அது திரோதான சக்தி, மரக்கருணை. ஆனால் பேர் தந்து அங்கு இன்பத்தை தருகிறான், பேரின்பத்தை தருகிறான். எனவே அவன் இருக்க வேண்டும், அவன் இல்லை என்றால் முடியாது என்றுதான் நாம் பதில் சொல்றோம். அதனால் அது போல தொண்டர்கள் இல்லை என்றால் தலைவன் அவனுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி வரும். அதனால என்ன சொன்னார் மாணிக்க வாசகர்? அவர் தான் பாடுறார், ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும், எல்லா உயிர்க்கும் ஈசன் அவன் சொல்லிட்டு அதோடு முடிக்கல. இயல்பானான் சாழலோ, இயல்பாகவே ஈசனானான். அந்த பாட்டு எப்படி படிக்கணும்? ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாடலோன்னு இருக்குது. எவ்வுயிர்க்கும் அவன் இயல்பாக ஈசனானான், அப்படி மாற்றி படிக்கணும். அவன் இயல்பாகவே ஈசனாக இருக்கிறான். நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறீங்களோ இல்லையோ, அவன் தலைவன் தான் என்று மாணிக்க வாசகர், அவனை விட வேறு பொருள் கிடையாது. நீ அவனுக்கு அடிமையா இருக்கிறா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவன் எப்பொழுதும் தலைவன் தான். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் என்றார். எவ்வுயிர்க்கும் ஈசன், ஈசனவன் அவன் அவன் அந்த ஈசன் இயல்பாக ஆனான், இயல்பாக ஈசன் ஆனான் என்று அது பொருள் சொல்லணும். அதனால் இங்க ஈசன் என்பதற்கு இயல்பாகவே ஈசனானவன், அந்த அர்த்தத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். பின்னால மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான்னு சொல்றார் இல்லையா, அதை இங்க சேர்த்துக்கணும். ஈசனடி போற்றி என்றால் எவ்வுயிர்க்கும் இயல்பாக இருக்கின்ற ஈசனே, உன்னுடைய திருவடிக்கு நான் போற்றி செய்கிறேன், என்னையும் ஆட்கொள்ளுகிறாய் அல்லவா என்று போற்றி செய்து தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈசனடி போற்றி. அதுபோல எந்த அடி போற்றி, அது இப்ப சொன்ன ஒன்று. அதுல தமிழ்ல அப்பப்ப சில வார்த்தைகளை நாம் அடிக்கடி சொல்ற வழக்கம். எம்பிரான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, எம்பிரான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்பிரான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது நம்ம அடிக்கடி சொல்றோம். திருமுறைகள்ல பார்த்தீங்கன்னா நம்பிரான் என்று வரும், நம்பிரான் திருமூலன் அடியாருக்கு அடியன் வரும், எம்பிரான் சம்பந்தன் என்று எம்பிரான் சம்பந்தன் வரும். அப்ப எம்பிரான், நம்பிரான், தம்பிரான் என்று வருது இல்லையா, அதை ஏன் எங்க சொல்ல வேண்டும் என்றால், அடியார்கள் கூட்டமெல்லாம் இருக்கிற பொழுது பெருமானை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் நம்பிரான் என்று சொல்லணும். நமக்கெல்லாம் பிரான் அல்லவா என்று இலக்கணத்துல உளப்பாட்டு தன்மை, உளப்பாட்டு தன்மைன்னு சொன்னா, நான் என்று சொன்னால் தன்மை, நாம் என்று சொன்னால் எதில் இருக்கிறதையும் சேர்த்துக்கிறோம் இல்லையா.
இதற்கு சேர்த்துக்கொண்டு உளப்பாட்டு தன்மையாக சொல்லுகிறோம் என்றால் நமக்கெல்லாம் அவன் பிரான் அல்லவா என்பது நம்பிரான் என்பது. எம்பிரான் என்று சொன்னால் எமக்கு பிரான், எமக்கெல்லாம் அவன் தலைவராக இருக்கிறார் என்று மற்றவர்களை பார்த்து சொல்றது. புறச்சபைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு பிரான் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரான் இருக்கின்றான், அவர் எங்கள் பிரான், முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பரிதாய பிரான் பாடுறார் இல்லையா சுந்தரர். எனவே முன்னவன் எங்கள் பிரான் என்று எங்கள் பிரான் என்று சொல்ற பொழுது மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், அது எம்பிரான் என்பது. தம்பிரான் என்பது படற்கையில அந்த அடியாருக்கு அவர் தம்பிரான், சிவபெருமான் தான் தம்பிரான் என்று அடுத்த அடியாரை பார்த்து நாம் சொல்லுகிற பொழுது படற்கையில் சொன்னால் அது தம்பிரான் என்றாகும். அப்ப எம்பிரான் என்பது தன்மை சொல்லாக சொல்றது, நம்பிரான் என்பது உளப்பாட்டு தன்மையாக சொல்வது, தம்பிரான் என்பது படற்கையில சொல். இப்படித்தான் நம்ம சொல்றோம். புத பிரான் என்றால் தலைவன் என்ற அர்த்தம். கூத்த பிரான் என்று வார்த்தை சொல்லுவாங்க. கூத்த பிரான் என்ன அர்த்தம் சொல்றாங்க தெரியுங்களா? அவன் கூத்தாடுவான், இருந்தாலும் கூட அவன் எங்களுக்கு தலைவன். கூத்தாடுவன் தான், கூத்தாடலாம் தலைவன் இருக்க முடியுமா? அவன் கூத்தாடுறா இருப்பான் இல்லை, கூத்தாடுவான், ஆனா அவன் எங்களுக்கெல்லாம் தலைவன் என்றால் கூத்து என்பது ஐந்தொழில் கூத்து. 5 தொழில் அல்லவா, சும்மா டான்ஸ் ஆடல, சும்மா விளையாட்டா நடனம் ஆடல. அந்த விளையாட்டு அல்லது நடனம் என்பது என்ன என்று சொன்னால் 5 தொழில். எனவே கூத்தனாக இருந்தாலும் எங்களுக்கு அவன் பிரானாக இருக்கிறான். உயிர்களுக்காக 5 தொழில் செய்கின்ற பிரான் கூத்தாடுகின்றான் என்று அந்த வார்த்தையை சொல்லி கூத்தனாக இருந்தாலும் அவன்தான் எங்களுக்கு தலைவன், கூத்த பிரான் என்ற வார்த்தையை சொல்றோம். அதனால எந்தை என்பது என்னுடைய தந்தை என்று சொல்றது. தேசன் என்பது நேற்று சொன்னதுதான். ஒளிவடி என்று சொல்றதுனால அவன் ஞான வடிவாக இருக்கிறான் என்று. வடமொழியில சத்து, சித்து, ஆனந்தம் என்று 3 சொல்றோம் இல்லையா? அதுல சித்து என்று சொல்ற பாருங்க, அதுதான் ஒளி வடிவம். சித்து என்றால் அறிவுதான். அறிவு வடிவாக இருக்கிறார் என்பது ஒளி வடிவாக இருக்கிறார் என்று நாம சொல்ற வழக்கம் உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், அறிவு என்பது விளக்கு போல, அறியாமை என்பது இருள் போல. அறிவு என்பது விளக்குகின்றது, எனவே அது ஒளி. எனவே தேசன் என்று சொன்னால் அவன் ஞான சொரூபன், ஞானஸ்வரூபனாக இருக்கிறான் என்பதற்குத்தான் தேசன் என்று சொல்லி ஞான வடிவாக இருக்கிறான் அவன் என்பது. அப்போ தேசனடி போற்றி. சிவன் சேவடி என்று சொன்னார். சிவன் என்று சொன்னால் மங்களமுடையவன், நிறைய சொல்லியிருக்கிறோம். நேற்று கூட காஞ்சி புராணத்தை சொன்னோம். அதாவது குறைவிலா மங்கள குணத்தனாதலால் நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலின் அறைகவர் சிவன் என அறிவின் மேலவன் என்று சிவனுக்கு காஞ்சி புராண ஆசிரியர் சிவஞான முனிவர் ஒரு விளக்கம் தருகிறார். அதுதான் மங்கள வடிவாக இருக்கிறான் என்பது. சிவன் நிறைந்த மங்களம் உடையவன் என்றால் நன்மை உடையவன், நலம் உடையவன் அவன் என்று சிவன் சேவடி போற்றி என்று சொல்லியிருக்கிறார். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று அதுவரையில் நாம் நேற்று பார்த்திருக்கிறோம். இனி அதற்கடுத்தது நாம் அடுத்த அடி படிக்கணும். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன்றார் பாருங்க. சீரார் பெருந்துரை நம்பிரான் போல சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆடாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று அந்த 4 அடிக்கு 4 அடி, அந்த 4 அடிக்கு நாம் முதல்ல விளக்கம் பார்க்கலாம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றின்னு வருது. நேயம் சொன்னால் அன்பு என்று அர்த்தம். நேசம் என்ற சொல்தான் நேயம் என்று வரும். அந்த சொல் அவருக்கு பழக்கப்பட்ட சொல். நேயர்களே, நேயர் விருப்பம் என்றெல்லாம் சொல்றாங்க. வானொலியெல்லாம் நேயர் விருப்பம் சொல்வாங்க. நேயர்களுக்கு சொல்லுகிறோம் என்பார். அதாவது அன்புடையவர்களுக்கு அர்த்தம். அப்ப நேசர்கள், நேசர் என்பதைத்தான் நேயர் என்று வருது. அப்ப அன்பிலே நிற்றல் வர்றதுனால விளங்கி நிற்கிறான்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற பெருமான் வெளியே வரணும் இல்லையா? மறைந்திருக்கிற பெருமான் விளங்கி தோன்ற வேண்டும் அல்லவா? எப்படி பாலிலே நெய் மறைந்திருந்தாலும் விளங்கி தோன்றுவது போல, விரைகளே தீ இருந்தாலும் கடைந்தால் விளங்கி தோன்றுவது போல உள்ளத்திலே பெருமான் குடிகொண்டிருக்கிறான். உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறான் என்றால் அவன் வெளிக்கொண்டரும் இல்லையா? நமக்கே விளங்கணும், மற்றவர்கள் விட்டுருங்க. நமக்கே பெருமான் உள்ளே இருப்பது தரிசனம் போல நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதனால அதுக்கு என்ன அர்த்தம் என்றால்,
எப்படி வழிபடலாம், எப்படி அவன் விளங்குவான், விளங்கி தோன்றுவான்? நேயத்தே, உங்களுடைய அன்பினாலே விளங்குவான். அன்பினாலே நீங்கள் சொன்னால் அதை விட வேறு கருவி கிடையாது. பிறரை அடைவதற்கு அன்பு என்ற கருவியை தவிர வேறு எந்த கருவியும் செல்லாது. நீங்க அர்ச்சனை செய்தாலும் சரி, சரியை கிரிய யோகம் செய்தாலும் அந்த அன்பு இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் ஞான மார்க்கம் என்பதை, ஞானம் என்பதை ஈசன்பால் அன்பு என்று சொன்னான். உலக வாழ்க்கையில, உலகியல் பேச்சு வழக்கில் அறிவு என்பது வேறு, அன்பு என்பது வேறு. உலகியல் அறிவு என்றால் இப்ப சொல்ற ஞானம், அன்பு என்றால் நாம் சொல்லுகின்ற காதல். இப்ப அறிவு வேறு அன்பு வேறு நல்லா நமக்கு தெரியுது உலகியல். நான் இந்த புத்தகத்தை பறித்து அறிந்து கொண்டேன், அது அறிவு. பல புத்தகங்களை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன் என்றால் அது அறிவு. ஆனால் எனக்கு நெருக்கமாக சிலர் இருக்கிறார்கள், அவரிடத்தை அன்பு செலுத்துகிறேன் என்றால் அது அன்பு. நட்பிலே அன்பு இருக்கலாம், உறவிலே அன்பு இருக்கலாம், அது வேறு. அப்ப அன்பு வேறு அறிவு வேறு என்றுதான் நம்ம உலகில சொல்றோம். அருளியலுக்கு வந்து விட்டால், தத்துவத்திற்கு வந்தீங்கன்னா, அறிவு என்பது வேறல்ல, அன்பு என்பது வேறல்ல. என்ன சொல்றாங்க விளங்கிக் கொள்வதற்காக? முதிர்ந்த அறிவு, முதிர்ந்த அறிவு தான் அன்புன்றாங்க. முதிர்ந்த அறிவு நமக்கு என்ன சொல்றோம்? பேரறிவு, முனைவர் பட்டம் பெறலாம் என்றெல்லாம் சொல்றாங்க. அது அல்ல முதிர்ந்த அறிவு, அது அல்ல முதிர்ந்த அறிவு. முதிர்ந்த அறிவு என்றால் அன்பு. திருவள்ளுவர் குறிப்பா சொல்றார், அது அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று அறிவுக்கு சொல்ற. உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவினால் ஆவது உண்டோ என்ன? பிரிதின் நோய். பிரிது என்று சொன்னால் மற்ற உயிர் அர்த்தம், பிறர் நோய் என்று சொல்லல அவர், பிரிதுன்னார். இன்றைக்கு விலங்குகள் தான் அன்பு செலுத்த வேண்டும், விலங்குகளை துன்படுத்தக்கூடாது எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? அதை சொல்றார் வள்ளுவர். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் துன்பம் வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக கருத வேண்டும். பிரிதின் நோய் துன்பத்தை தன்னோய் போல், தன்னுடைய துன்பம் போல கருதவில்லை என்றால் அறிவினால் என்ன பயன்? அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த உயிரினத்திலே அன்பு செலுத்தல் தானே அறிவுன்னார். அடுத்த உயிரினத்திலே இரக்கம் செலுத்தல் தானே அறிவுன்னார் வள்ளுவர். அதைத்தான் நாம சொல்றோம். அறிவு என்றால் என்ன என்றால் முதிர்ந்த அறிவு. முதிர்ந்த அறிவு தான் அன்பு. ஞானமாவது ஈசன்பால் அன்பே, அடிக்கடி சொல்ற வார்த்தை. சேக்கிடார் திருப்பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது ஞானமாவது ஈசன்பால் அன்பே என்றார். அப்ப ஞானம் என்பது என்ன? பெருமானத்திலே அன்புதான். அதைத்தான் நீங்க சொல்ற. நேயத்தே நின்ற நிமலம். நேயம் என்று சொன்னால் அன்பு. சொன்னார் பெருமானை சொல்ற பொழுது, ஈசனடி போற்றி என்ற பாட்டுல சொல்ற பொழுது தேசனடி போற்றினார். தேசன் என்றால் அவன் அறிவே மயமாக ஞானமயமாக இருக்கிறான் என்று சொன்னார். அந்த ஞானமயமாக இருக்கின்ற பெருமானை நாம் ஞானத்தோடு நாம் சென்று அங்கே அன்பு பெருகும், பேரன்பு பெருகும். அதனால் அடுத்த சொன்னார், ஞானமயமாக இருக்கின்ற பெருமானை தேசனடி போற்றி என்று சொல்லி நமக்கு அந்த மங்களம் வர வேண்டும் என்றால், அவனிடத்திலிருந்து வீடு பேர் என்ற நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் நேயம் வேண்டும், அன்பு வேண்டும். அதனால நேயத்தே விளங்கி நிற்பான். வீடு பேறு தருவதற்காக பெருமான் உங்கள் உயிரிலே விளங்கி நிற்கின்றான் என்று. நேயத்தே நின்ற நிமலன். நிமலன் என்ற வார்த்தை இருக்கிறது, அது வடமொழிதான். நான் வகுப்புல, மற்ற வகுப்புல சொல்லியிருக்கிறேன், இந்த வகுப்பில் நான் சொல்லுகிறேன். பெருமானை பற்றி சொல்ற பொழுது நின்மலன், நிமலன், அமலன், விமலன் என்றெல்லாம் வரும். 6ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமான் ஒரே பாட்டுல நிமலன் என்றும் நின்மலன் என்றும் சொல்ற. ஒரே பாட்டுல நிமலன் நின்மலன் என்று சொல்ற. அப்ப நிமலன் வேறு, நின்மலன் வேறு. நிமலன் வேறு, விமலன் வேறு. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க நேயத்தேன் என்ற நிமலனடி போற்றி என்றுதான் இருக்கிறது. இங்க நிமலன் சொல்ற. அப்ப இங்க என்ன செய்யணும்? நிமலனுக்கு பக்கத்துல நின்மலன் போட்டுங்க, அப்பதான் நினைவு வரும். வேற எங்கன்னா எழுதுனா மறந்து போகும். நிமலன் அது பக்கத்துல நின்மலன் போட்டுவிட்டு, நின்மலன் என்று சொன்னால் தான் குற்றமில்லாதவன் அர்த்தம். நின்மலன் சொன்னான். நிமலன் சொன்னா இப்ப இருக்கு பாரு, நேயத்தேன் நிமலன் இருக்கு இல்லையா, அது நம்முடைய குற்றத்தை நீக்குபவன் அர்த்தம். தான் குற்றமில்லாதவன் என்று சொன்னால் அவனை நின்மலன் என்று சொல்லணும். பெருமான் நின்மலனாக இருக்கிறான். தான் மட்டும் குற்றம் நீங்கியவனாக இல்லை,
குற்றத்தை நீக்குகிறான் என்கிற பொழுது அவன் நிமலன் என்று சொல்லும். அப்ப மற்றவர் குற்றத்தை நீக்கினால் அவன் நிமலன், தானே குற்றமில்லாமல் இருந்தால் அவன் நிர்மலன் என்று சொல்லும். அப்ப நேயத்தேன் என்ற நிமலன் இங்கேயே சொல்லிடுறேன். அமலன் விமலன் ரெண்டையும் சொல்லிடுறேன். அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன். அந்த குற்றம் மலம் தான குற்றம், குற்றத்திற்கு எதிரானவன். அமலன் என்றால் அவன் எதிரான என்றால் குணமே உடையவன். அமலன் என்பது குற்றம், மலம்தான் குற்றம். அமலன் என்றால் குற்றத்திற்கு எதிரானவன். நீதி அநீதின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல தர்மம் அதர்மம் சொல்றோம் இல்லையா, அதே போல அமலன் என்று சொன்னால் மலத்திற்கு எதிரானவன், குற்றத்திற்கு எதிரானவன் என்று சொன்னால் குணமே உடையவன் என்று அர்த்தம். அமலன் தான். விமலன் என்று சொன்னால் குற்றங்கள் அணுக முடியாதவன் அர்த்தம். குணங்களா இருக்கிறாரே அவன் எல்லாரும் குற்றம் பண்ணுவானா என்றால் முடியாதவன் என்பதாலே விமலன் என்று சொல்லணும். இந்த 4 சொற்கள் நமக்கு அடிக்கடி வரும். இந்த அடிக்கடி வருகின்ற இந்த சொற்களுக்கு நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்க. நின்மலன் என்றால் தான் குற்றமில்லாதவன். நிமலன் என்று சொன்னால் உயிருடைய குற்றத்தை நீக்குபவன், பிறருடைய குற்றத்தை நீக்குபவன். அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன், எனவே குணமே உடையவன். விமலன் என்று சொன்னால் குற்றங்கள் அணுக முடியாதவன். எனவே நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி. அப்புறம் அதான் அந்த நிமலன் அடிபோற்றி என்று நிமலன் வார்த்தையை சொல்லட்டும். அன்பிலே விளங்கி தோன்றுகின்றான் பெருமான் என்று, அதாவது பெருமான் விளங்கி தோன்றுவதற்கு நமக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்வாங்க. அதாவது விறகில் தீ போல, பாலில் நெய் போல. இங்கேயே பின்னால் அவர் சொல்ல போறார். கறந்தபாலோடு நெய் கலந்தார் போல என்று ஒரு தொடர் நாம் சொல்ல போறோம். அதெல்லாம் இதை நோக்கித்தான் சொல்லுகிறார். நேயத்தேன் என்ற நிமலன் என்றால் வெளிப்படுகிறான். அன்பிலே தோய்ந்து வழிபட்டால் அவன் வெளிப்படுகிறான் என்பதற்கு பின்னால் ஒன்று சொல்ல போகிறார். அதனால நேயத்தேன் என்ற நிமலன் அடிபோற்றி. நின்ற என்பதனாலே அவன் அன்பிலே விளங்கினான் என்றால் தனக்கு சொல்லலை. அதாவது தனக்கு அந்த அனுபவம் வந்துருது. ஆனாலும் கூட அன்பினாலே வழிபடுகின்ற அடியார்களுக்கெல்லாம் அவன் வெளி தோன்றி இருக்கிறான். கீர்த்தி திரவல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை அடியார்களுக்கு எப்படியெல்லாம் அவன் தோன்றி அருள் செய்திருக்கிறான்னு வரிசையா சொல்றான். அதனால அவர் இங்க என்ன சொல்றார்? தனக்கு தோன்றியது சொல்லல. தனக்கு தோன்றியது சொன்னால் நேயத்தேன் என்று சொல்ல மாட்டார். எனக்கு அன்பு இருந்தது, எனக்கு அன்பு இருக்கிறது, அதனால் தோன்றினான் என்று சொன்னால் அது தன்முனைப்பாக போயிடும். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக ஆயிடும். அன்புடையவர் தான், ஆனா எனக்கு அன்பு இருக்கிறதா என்றால் அவர் எங்குமே சொல்ல மாட்டாரு. யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் தானே சொல்றார். எனவே நேயத்தேன் என்ற என்றால் முன்னோர்கள், எனக்கு முன்னாலே வாழ்ந்த சான்றோர்கள், பல அடியார்கள், அந்த அடியாறு அன்புக்கெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வரார் மாணிக்க வாசகர்? நம்முடைய பெருமான் என்றால் மறைந்தே இருப்பவன் என்பது அல்ல, மறைந்திருப்பவன் அல்ல, வெளிப்படுபவன். வெளிப்படுவதற்கு அவனுக்கு காரணம் உண்டு. அன்பினால் அழைத்தால் அவன் வெளிப்படுவான். அப்பர் பெருமான் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு வந்து அங்கே அடையாளம் அருளினான், அங்கே அடையாளம் அருளினான், அங்கே வந்தான். இங்கேனும் யாராகி பிறந்தாலும் கூட அங்கே வந்து அருளுகிறான் சொன்னார்ல ஞான சம்பந்தர். அதுபோல அடியார்களுக்கெல்லாம் அன்பினாலே வெளிப்படுகின்றான், வெளிப்பட்டு இருக்கிறான். நாயன்மாருடைய வரலாற்று பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்கு வெளி. அதனால மாணிக்கவாசகர் காலத்திற்கு முன்னாலேயும் நடந்திருக்கலாம், பின்னாலும் நடந்திருக்கலாம் அடியாருடைய வரலாறு. ஆனா என்ன சொல்றாங்க? மாணிக்கவாசகர் அடியாளை பற்றி சொல்ற பெரிய புராணத்தில் வருகின்ற அடியாளை யாரையும் சொல்லல. முக்கியமாக ஞான சம்பந்தரை போன்றவங்க அவர் சொல்லல. ஆனால் சண்டேச நாயனாரையும் கண்ணப்ப நாயரும் சொல்றார். அந்த 2 பேரும் எவ்வளவு அன்பு நமக்கு தெரியும் இல்லையா? சண்டேச நாயனோட அன்பு நமக்கு பாதகத்துக்கே பரிசு வைத்தான் அந்த அன்பு. அதனால வெளிப்பட்டான் பெருமான். கண்ணப்பருடைய அன்பு சொல்ல வேண்டிய கிடையாது, அந்த அன்புக்கு வெளிப்பட்டான் என்று நேயத்தேன் என்றால் முன்னையோருடைய அனுபவம். சண்டேச நாயனார் கண்ணப்பர் போல எத்தனையோ அடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அது அன்பிலே வெளிப்பட்டிருக்கிறான் என்பதைத்தான் அந்த அடி சொல்லுகிறது. தன்னுடைய அன்புக்குன்னு சொல்லக்கூடாது. நேயத்தேன் என்றால் அன்பிலே விளங்கி இருக்கின்றான் பெருமான் என்பது நின்றவன். இது இறந்த காலத்து சொல்ற.
அன்பிலே தோன்றினான் நின்றான் என்றால் தோன்றி நின்றான் அல்லவா என்பதனால முன்னையோருக்கு அந்த அனுபவமாக இருக்கின்றது. இது நேயத்தே நின்ற நேவலன் அடிபோற்றி மாயப்பிறப்பதற்கும் மன்னன் அடிபோற்றி. மன்னன் என்ற வார்த்தை சொல்றார். பெருமானுக்குத்தான் மன்னன் என்ற ஒன்று. நேற்றைய உங்க வகுப்புல சொல்லல, வேற ஒரு வகுப்புல சொன்னது. பெருமானைத்தான் நாம் மன்னன் சொல்லுவோம். நாட்டை ஆளுகின்றவனை மன்னன் சொல்றோம். ஆனால் அது உபசாரம். மன்னன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மன்னுதல் என்றால் நிலையானதுன்னு அர்த்தம். நிலையாக இருக்கின்றவன் யார்? நிலையாக தலைமையிலே தலைமை சொன்ன தலைவன் ஈசன் என்று. நிலையாக ஈசனாக இருப்பவன் யார் என்றால் அவன் ஒருவன் தான். நிலை பெற்றிருக்கிறவன் ஒருவன் தான், அவன் தான் மன்னன். மற்றவளை நாம மன்னன் சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றோம். ஏன் சொல்லுகிறோம் என்றால், பெருமான் செய்கின்ற அந்த அதிகாரத்தை மன்னனும் செய்கிறான். பெருமான் நம்மை காக்கிறான், குற்றம் செய்தால் தண்டிக்கிறான். அதே போல மன்னனும் நம்மை காக்கிறான், குடிமக்களை காக்கின்றான், குற்றத்தை தண்டிக்கின்றான். அப்ப அந்த செயலினாலே நீதி செலுத்துகிறான். அதனால்தான் வள்ளுவர் என்ன சொன்னார்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மக்களுக்கு இறை, மக்களுக்கு இறை. இங்க இருக்கிற இறைவனவன் ஏன்னா முறை செய்கிறான், நீதி செய்கிறான். எனவே பெருமான் நீதிமயமானவன். ஞானசம்பந்த பெருமான் பெருமானுடைய வடிவத்தை சொல்ற பொழுது என்ன சொல்றார்? இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவறிதேல் அரிது, நீதி பலவும் தன்ன உரு ஆனவன், நீதியே உருவாக ஆனவன். நீதியாய் பல இடங்கள் பாடுறாங்க. நீதிதான் அவனுக்கு அடிப்படை. நேர்மையும் நீதியும் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமான் இருக்கிறான். அவன் நீதி வடிவானவன். அப்ப வடிவமை அவனுக்கு என்ன? வேதங்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது அவன் அறிவு வடிவானவன் என்று சொல்றாங்க. அதை நாம் ஏற்றுகிறோம். ஆனா அதை விட நீதி வடிவானவன். ஏன்னா அப்படி மன்னன் நீதி செலுத்துகிறான். அதனால் உபச்சாரமாக மன்னன் சொல்றோம், அரசரை மன்னன் சொல்றோம். ஒரு செய்தி இங்க நாம் சொல்ல வேண்டியிருக்குது. வைஷ்ணவத்துல மன்னர்களை பற்றி சொல்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்வார்கள் பாடுறாங்க, திருவிடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று பாடுறாங்க. திருவிடை மன்னராக இருக்கின்ற, அரசாட்சி செய்கின்ற, அரியணையே இருக்கின்ற அவளை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது திருமாலை பார்ப்பது போல என்று திருவிடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன்னு பாடுறாங்க. அது வைணவ மரபு. அரசரை பார்த்தால் திருமால் போல, திருமாலைக்கு இணையாக என்று பாடுறாங்க. ஏனென்றால் இதேதான், திருமால் காக்கின்றான், துஷ்ட நிக்கிரகம் செய்துவிட்டு சிஷ்ட பரிபாலம் செய்கிறான். அதுபோல அரசனும் குற்றவாளிகள் தண்டிக்கின்றான், நல்லவர்களை காக்கின்றான், நீதி செலுத்துகிறான். இதை காத்தல் தொழில் செய்வதாலே அரசனும் திருமால் போல என்று அங்க சொல்லிட்டாங்க வைணவர். ஆனால் நாம் அப்படி சொல்லலை. மன்னன் என்றால் நம்முடைய பெருமானைத்தான் சொல்லணும். நீதியானவன் சொல்லலாம், காப்பாற்றும் எல்லாவற்றுக்கும் அவனை போல கிடையாது. அரசனாயிருக்கிறவன் செங்கோலிலே தவறி விடலாம். பாண்டிய மன்னன் குற்றவாளி என்று எண்ணி கோவலனை கொன்று விடுகிறான், அநீதி அது. அதுபோல் சில குற்றங்களை அரசர்கள் செய்து விடலாம், தவறா செய்து விடலாம், வேண்டும் செய்யல தவறா செய்து விடலாம். எனவே அவனை அந்த அரசரை கடவுளுக்கு இணையாக சொல்லக்கூடாது. திருவிடை மன்னரை காலில் திருமாலை கண்டேன் என்று பாடி ஆழ்வாரை போல திருவிடை மன்னரை காலில் சிவபெருமானை கண்டேன்னு பாட முடியாதா? நம்ம திருவரை ஆசிரியர்கள் எங்கேயாவது பாடியிருக்காங்களா? திருவிடை மன்னரை காலில் நான் சிவனையாரை பார்த்தேன், இல்ல காவலனை நாடாளு என்ற காவலனை பார்க்கின்ற பொழுது கைலாயநாதனை பார்த்தேன் பாடிக்கலாம் இல்லையா? அப்படி பாடல. ஏனென்றால் மன்னன் என்று சொல்லக்கூடியவன் பெருமான் தான். உபச்சாரமாக இவனுக்கு சொல்லி அவன் செய்கின்ற நீதியை, பெருமான் செய்கின்ற நீதியை செய்வதாலே உபச்சாரமாக அவனையும் மன்னன் என்கிறோம். ஆனால் அப்பர் பெருமான் தெளிவா சொல்லுகிறார், என்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் என்ற அந்த பாட்டுல மன்னானாய், மன்னவன்னா நீதான் மன்னவன். அப்புறம் மன்னவர்க்கு ஒரு அமுதமானாய், மன்னர்களுக்கெல்லாம் அமுதமாக வழிகாட்டினாய், மன்னர்களுக்கு நீதி காட்டி நீ வழிகாட்டுகிறாய் என்று. மன்னருக்கு நீதி காட்டுகின்றவன் வழிகாட்டுகின்றவன் பெருமான். செங்கோல் தவறாமல் இருப்பதற்கு வழிகாட்டுகின்றவன் பெருமான். அதனாலதான் சேரன் செங்குட்டுவன் வடக்கே சென்று
கண்ணகிக்கு சிலை எடுக்குதா போகின்றான். போகின்ற பொழுது சிவாலயத்தை வணங்கி செல்கிறான் என்று சிவாலயத்தை வணங்குகின்ற பொழுது அந்த பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை தன் தலைமையில் தோள் மேல் வைத்து வணங்குகிறான் என்று பாடுறார். அப்ப மன்னவன் எப்பொழுதுமே இறைவனுக்கு அடிமையாக இருந்து இறைவன் வழியிலே சென்று நீதி செலுத்துகிறான். இறைவன் அருளினால்தான் வெற்றி என்று கருதுகிறான் என்பதை நம்முடைய தமிழ் மரபு சொல்வதாலே வைணவ மரபிலே வேண்டுமானால் திருவடை மன்னரை காண் திருமாலை கண்டு என்று சொல்லலாம். சைவ மரபுல மன்னவன் கான், நீ மன்னன் தான், ஆனால் யார் நீதான் மன்னன், மன்னவருக்கு ஒரு அமுதமானான் என்று சொல்றான். அதனால் இங்கே மாய பிறப்பருக்கும் மன்னன். இதை யார் செய்வது? பிறப்பை நீக்குவது மன்னனா? நாம் சொல்ற அரசு சொல்ல முடியுமா? அரசு அவன் எவ்வளவு காக்கின்றான். எது காத்தல்? ரொம்ப நான் சில இடங்களை சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் நான் சொல்றேன். திருமால் காத்தல் தொழில் செய்கிறான், காத்தல் தொழில் செய்கிறான் நம்ம சொல்றோம். அப்ப பெருமான் காக்கலையா? நம்முடைய பெருமான் காக்கலையா என்றால் அதை எப்படி வைத்துக்கணும்? திருமால் பிறவித்த பின்னால், உயிர்கள் எல்லாம் பிறவிக்கு வந்த பின்னால், அந்த பிறவியிலே மாயா காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, உலகம், கருவி, மற்ற பொருள்கள், அதன் மேலே இருக்கின்ற மயக்கம் தீராமல் காக்கின்றான். அதான் அவன் காக்கிறது. உலகப் பொருள்கள் மேலே மயக்கம் தீராமல் அந்த மயக்கத்தோடே வைத்துக் கொண்டிருக்கிறான், காக்கின்றான். சில சமயங்கள்ல இந்த திரைப்படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கடத்தி போயிடுவான். ஒரு பெரிய பணக்காரனை கடத்தி போயிடுவான், ஒரு பிள்ளையை கடத்தி போயிடும். கடத்தி போயிட்டு அவனுக்கு நினைவு வராமல் கொஞ்சம் நினைவு வந்தால் உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவான். மயக்கம் போட்டு மயக்கத்திலே வச்சிருப்பான். அதே போல நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார், திருமால் என்ன செய்கிறார் என்றால், இந்த உலக காரியங்கள் நீங்கி நமக்கு தெளிவு வந்துவிடும் என்பதற்காக அடிக்கடி மயக்கம் தந்து, அதனால்தான் அவன் மாயன், அதனால்தான் அவன் மால் என்று சொல்லி காக்கிறான். அதுதான் திருமால் காப்பது. பிறவிகளே மயக்கம் தீராமல் காப்பவன் என்பதாலே அவன் காத்தல் தொழில். ஆனால் பெருமான் காப்பது என்ன என்றால், பிறவிக்கு வராமல், பிறவி நோய் வராமல் காக்கிறான். அதான் வித்தியாசம். பிறவியிலே இருந்து மயக்கம் தீராமல் காக்கின்றவன் திருமால், பிறவியே வராமல், அந்த நோய் வராமல் காக்கின்றவன் பெருமான். அதனால யார் காக்கின்றான் பார்க்கிறோம். அதனால மாயப்பிறப்பருக்கும் மன்னன். பிறப்பிலே இருந்து கொண்டு பிறப்பு நீங்காமல் மயக்கம் தருகின்றவன் மன்னன் அல்ல, மாயப்பிறப்பு என்று சொன்னார். மாயப்பிறப்பு என்பதை நாம் எப்படி வைத்துக்கணும்? மாயப்பிறப்பு அறுக்கும் என்று வருகின்றது. மாயம் என்பதற்கு இங்க நிலையாமைன்னு அர்த்தம். மாயம் என்று சொன்னால் நிலையாமை. பொருள்கள் எல்லாம் மாயா காரியம் என்றால் நிலையில்லாதவை என்ற அர்த்தம். அந்த நிலையில்லாதவது பிறப்பு என்பது அப்படித்தான். பிறப்பு இறப்பு என்று பிறந்து இறந்து இருக்கிறோம் அல்லவா? அப்ப நிலைமையுடைய இந்த பிறப்பிலே இருக்கிற மாயம் கெட, பிறப்பு மாய என்றால் கெடும்படியாக, பிறப்பு என்பது மாய பிறப்பு இருக்கும் இல்லையா, பிறப்பை மாய கெடும் அப்படின்னா, பிறப்பை எல்லாம் மாயும்படியாக என்றால் பிறவி இல்லாமல் அறுக்கின்றான். பிறப்பு அறுக்கின்றான் என்றால் மாயும்படியாக அதை செய்கின்றான். அதுதான் அர்த்தம். பொதுவா மாயப்பிறப்புன்னு சொல்லுவோம். மாயா காரியங்களாலே மயங்குகின்ற பிறப்புன்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா, மாயையால் நமக்கு பிறப்பு வராது. மாயினால் நமக்கு மயக்கம் இருக்குமே தவிர, அதாவது தெளிவு இருக்காரே தவிர பிறப்பு வராது. வினையால் தான் நமக்கு பிறப்பு வரும். எனவே இங்க மாய பிறப்பு என்று சொன்னால் சிலர் அப்படி உரை எழுதுறாங்க, மாயையினால் வந்த பிறப்புன்னு எழுதுறாங்க. அது பொருந்தால் சில உதாரணம், சில உரையாசிரியர் எழுதுறாங்க. இங்க அப்படி கிடையாது. மாயம் என்று சொன்னால் நிலையில்லாத பிறப்புன்னு அர்த்தம். நிலையில்லாம மாறி மாறி வருது இல்லையா, அந்த பிறப்பு மாய கெடும் அறுக்கும். மாயும்படியாக என்றால் அழியும்படியாக அறுக்கின்றான், நீக்குகின்ற அவன் மன்னன் என்று. எத்தனையோ பிறப்புகள் நமக்கு உண்டு. இதுவரையில் வந்த பிறப்பு நமக்கு தெரிகிறது. இனிமேல் பட்டு வருகின்ற பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த இனிமேல் வந்த பிறப்பை நம்ம அடிக்கின்றான் பெருமான். அதைத்தான் இங்க சொன்னார். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பிறப்பருக்கும் பிஞ்சகன், அதாவது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிகளுக்கு அடுத்தது பிறப்பருக்கும் பிஞ்சகன் சொன்னார் இல்லையா. அந்த பிறப்பருக்கும் என்பதுதான் இனிமேற்பட்டு வருகின்ற, இனிமேல் ஒருவேளை நமக்கு பிறப்பு இருந்தால் அது இல்லாமல் செய்கின்றான் என்பதைத்தான் அங்க பிறப்பருக்கும் சொன்னார்.
இங்க மாயப்பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த பிறப்பு நிலையில்லாத இந்த பிறப்பு மாயும்படியாக இந்த பிறப்பை கெடுக்கிறான் என்று மாய பிறப்பிருக்கும் மன்னன் என்ற. எனவே இங்க பிறப்பு என்பது என்ன என்றால் எடுத்த பிறப்பு. அதனால்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த இப்பிறவி இந்த பிறப்பு இதை எனக்கு நீக்க வேண்டும் பெருமானே என்றுதான். பொதுவா பிறப்பை நீக்கணும்னு சொல்லுவாங்க. பிறப்பை நீக்கணும்னு சொல்லிட்டா சரிப்பான்னு கேட்டுட்டு போயிடுவார். கேட்டு போயிட்டு மேலும் மேலும் பிறப்பு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பிறப்புல அவருக்கு நீக்குவார். நீங்கப்பா பிறப்பை தான் நீக்க சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவார். அப்படி அவன் கேட்கறதே கிடையாது. இந்த பிறப்பு இப்ப பிறந்துட்டோம் இல்லையா, இனிமேற்பட்டு பிறப்பு இருக்கக்கூடாது என்று இப்பிறப்பு தடுத்து என்னை ஆட்கொள்ளான்னு சொல்றா இல்லையா திருவாசகம். இப்பிறப்பு அறுத்து என்னை ஆட்கொள்ளுகிறான் என்றால் இந்த பிறப்பிலேயே ஆட்கொள்ளுகிறான். அதனால இங்க பிறப்பு என்பது எடுத்த பிறப்பு. அதாவது உயிருக்கு எது பிறப்பு என்றால் உடலோடு இருக்கின்ற ஒன்று, உடலை சிறையாக கொண்டிருக்கின்ற அதுதான் பிறப்பு. உயிர் பிறக்காது, உயிர் பிறக்கவும் பிறக்காது, இறக்கவும் இருக்காது. ஆனா அது பிறப்பு எப்படி ஏன் சொல்றோம்? உடம்பு என்ற சிறையில் இருக்கின்ற பொழுது அது பிறப்பு அல்லவா? எனவே இந்த உடல் சிறை, இந்த பிறப்பு எனக்கு நீக்க வேண்டும், அது மாயப்பிறப்பு என்கிறார் என்று பார்க்கிறோம். நான் நேற்று சொன்னேன், காசு பிள்ளை அவர்கள் சில கருத்து வேறுபாடோடு சிலவற்றை சொல்லுகிறார். அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னேன். நான் நேற்றை எழுதி வச்சதுதான். அது மாயப்பிறப்பு என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் பிறப்பு மாயம் என்று அவர் அப்படி எடுத்துக்கிறார். அப்பாவுடைய உரையில மாய என்றால் கெடும்படியாக நீங்கும்படியாக நான் எழுதுறான். பிறப்பு மாயும்படியாக அறுக்கின்றான் மன்னன் என்று குற்றம் முற்றிலுமாக நீக்குகிறான். மன்னன் அப்படிதான் செய்யணும். ஒரு குற்றவாளியை தண்டிக்கிற பொழுது அந்த குற்றத்தை அவன் மீண்டும் செய்யக்கூடாது என்றுதானே முற்றிலுமா நீக்கிறான். அதே போல மன்னனாக இருக்கின்ற பெருமான் என்ன செய்கிறான்? மீண்டும் இந்த பிறவிக்கு வரக்கூடாது என்று முற்றிலுமாக இந்த பிறப்பை நீக்குகிறான் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க உரையில பிறப்பு என்பது மாயும்படியாக கெடும்படியாக அறுத்தான் அப்படிப்பட்ட மன்னன் என்று அவங்க எழுதுறாங்க. ஆனால் காசு பிள்ளைன்னு எழுதுறார், பிறவி நிலையாமையானும் வரும் பிறவி யாகையாமையானும் மாயப்பிறப்பு என்றார் என்று எழுதுறார். மாயம் என்றால் மயக்கம். என்ன மயக்கம் என்றால் பிறவி நிலைக்காது. இந்த பிறவி எவ்வளவான நமக்கு இருக்கும், பிறவி நிலைக்காது என்பதாலும் இது என்ன பிறவி வருமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அருகிலே என்றால் இல்லையா, அந்த மாதிரி எந்த பிறவி வருமோ என்று அறியாத காலத்தினாலே அது மாயப்பிறப்பு என்று சொன்னார் என்று. மாயப்பிறப்பருக்கும் மன்னன் என்பதற்கு காசுப்பிள்ளை பிறவி நிலையாமையானும், நிலையாத ஒரு பிறவி என்பதாலும் மீண்டும் இந்த பிறவிக்கு பின்னால் என்ன பிறவி நமக்கு வரும், யாது வருமோ தெரியாது, எந்த பிறவி வரும் என்று தெரியாது, யாதென்று அறியப்படாமையாலே மாயப்பிறப்பு என்று சொன்னார் என்று காசுப்பிள்ளை அவர்கள் உரை எழுதுகிறார்கள். இன்னும் அவர்களுடைய உரையெல்லாம் ஒவ்வொரு உரையெல்லாம் அப்படி இருக்கும். நாம் அந்த அப்பாவுடைய உரையும் காசு பிள்ளையுமா வைத்துதான் நம்ம அந்த ரெண்டு மட்டும் முதல்ல இப்ப படிப்போம். மற்ற உரையெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். நூலையும் கொஞ்சம் நம்ம முற்றிலுமா படிக்கணும் இல்லையா? அதனால மாயப்பிறப்பிருக்கும் மன்னன் அடிபோற்றி என்கிறார். அடுத்து சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி. நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன். இங்க சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் ஒரு வார்த்தை வருது. சீரோன் என்ற ஒரு வார்த்தை. சீர் என்று சொன்னால் தமிழ்ல ஒழுங்குற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரொம்ப சீரா நடக்குது என்றால் ஒழுங்காக நடக்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு சீர் என்றால் புகழ்னு ஒரு அர்த்தம். கீர்த்தி திரவல் சொல்றோம் இல்லையா, கீர்த்தி என்பது வடமொழி சொல், அதுக்கு புகழ்னா அர்த்தம். சீர்த்தி என்று சொன்னால் அதுக்கு புகழ்தான் அர்த்தம், அது தமிழ் சொல். சீர்த்தி என்று சொன்னால் அது தமிழாக சொல்கிறோம், அதுக்கு புகழ்னு அர்த்தம். கீர்த்தி என்றால் வட சொல், அதுக்கும் புகழ்னு அர்த்தம். மாணிக்கவாசகி கீர்த்தின்னு தான் எழுதுற. இங்க சீரோன் சொல்றாரு பாருங்க. சீரோன் என்று சொன்னால் புகழ்மிக்கவன் ஒரு அர்த்தம். சீரார் பெருந்துரைன்றார். இங்க சீர் என்றால் அழகுன்னு அர்த்தம். சீரார் பெருந்துரை அழகு வாய்ந்த அருள் நிறைந்த ஒரு பெருந்துரை. ஏன்னா பெருமான் அழகனாக இருக்கிற பெருமான் அங்கே வந்து தங்கினார். எனவே சீரார் பெருந்துரை என்றவர் சொல்றார். எனவே அழகுன்னு வைத்துக்கணும் இந்த இடத்துல. அப்படி இல்லை என்றால் பெருந்துரையை பொதுவாக சொல்லிட்டு சீரார் பெருந்துறையில இருக்கின்ற சீரார் தேவன் என்று மாற்றியவர்.
சீரார் பெருந்துரை நம் தேவன் சொல்றார் இல்லையா, அந்த என்பதற்கு அடைமொழியாக சீர் என்று வைத்து பெருந்துறையிலே எழுந்தருளிருக்கின்ற சீரார் நம் தேவன் என்றார். அழகு மிகுந்த அழகாக இருக்கின்ற நம்முடைய தேவன் பெருமான் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். எனவே சீரார் பெருந்துரைன்னு வருது. அதுக்கு முன்னால நேற்று படித்த இல்லையா, சிறங்குவியார் ஓங்குவிக்கும் சீரோன் வருது இல்லையா, அந்த சீரோன் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க என்றால், நடைமுறையில எந்த ஒழுங்கா இருந்தாலும் காலப்போக்கிலே அந்த ஒழுங்கு மாறிடும். அதை நம்ம மாத்தாம இருக்க முடியாது, அது இயல்பு மாறிடும். சார் ஒழுங்கா நடந்தது சார், என்னமோ தெரியல, ஒரு 6 வருஷம் நல்லா நடந்தது, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போச்சு சொல்றோம். அதாவது பெரிய பெரிய உணவு விடுதிகள், பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் தொடங்கி பெரிய அளவில் நடக்கும், பின்னாடி காணாமல் போயிடும். அப்ப சீர் குலைந்து போகும். சீராக இருப்பது சீர் குலைந்து போகும். அதனால என்ன சொல்றாங்க, உலக வாழ்க்கையில் சீரா இருந்ததுங்க, சின்ன போது சீரா இருந்தது, போக போக என்ன ஆகிறது, சீர் குலைந்து போகிறது. உடம்பு புதிய ஆக ஆக முதுமை வர வர அந்த சீர் குலைகின்றது. அதே போலத்தான் உலக எல்லா பொருள்களும், உலகத்திலே படைத்திருக்கிற பெருமானுடைய படைப்பில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் சீர் குலைந்து போகும் என்றால் அழிவை நோக்கி போகும், ஒழுங்கின்மையை நோக்கி போகும். பேச்சில் சொல்வாங்க பழமொழி, 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவனும் இல்லை, அது காலம் மாறும், காலம் மாறும். அப்ப சீர் என்பது கெடலாம், சீர்கேடு அடையலாம், எத்தனையோ நாம் சார்ந்து சொல்லலாம். நம்முடைய அனுபவத்திலேயே சீராக இருந்து சீர் கெட்டு போனது என்று பார்க்கலாம், எத்தனையோ நம்ம அது இப்பெல்லாம் இந்த மாதிரி வகுப்புல நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் பொதுவான விஷயங்கள். எனக்கே அந்த அனுபவம்லாம் உண்டு, சீராக இருந்து சீர்கெட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அதெல்லாம் அங்க மேற்கோள் காட்ட முடியாது. ஆனா உலகியல்ல சீர்பொருளாக இருப்பதெல்லாம் சீர்கெடலாம், ஆனால் பெருமான் ஒருவன் தான் சீர் என்றால் சீர் எப்பொழுது இருந்தானோ அதே நிலையில் மாறாமல் சீராக இருக்கிறான். எனவே அவன் சீரோன். சீர் என்றால் அழகு என்று சொல்லலாம், சீர் என்றால் இப்ப சொன்ன ஒழுங்கு என்று சொல்லலாம், சீர் என்றால் புகழ்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் பெருமாக சீரோனாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், புகழுடையவனாக இருக்கின்றான், ஒழுங்கு தவறாமல் இருக்கின்றான், நீதி தவறாமல் இருக்கின்றான் என்று எல்லாவற்றுக்கும் நாம் சொல்லலாம் சீரோன். அதனால அந்த சீரோன் என்ற வார்த்தையை விட்டார். அங்கே சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்னு சொன்னார். இந்த இடத்துல சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. நேற்று சொன்ன தேவன் என்ற சொல் இருக்கு இல்லையா, என்ற சொல்லை தமிழா சொன்னால் தே என்றால் இனிமை, இன்பத்தை தருகின்றவன் என்ற அர்த்தம். அது காசு பிள்ளை தேவன் என்பதை 2ஆ சொல்றார். தே என்பதை வடமொழியாகவும் சொல்லலாம், தமிழாகவும் சொல்லலாம். தமிழா சொன்னா தே என்றால் இன்பம் அர்த்தம், தேன் போல இன்பம் அர்த்தம். எனவே இன்பமானவன், இனிமையானவன் தேவன். தே என்றால் ஒளி, தேஜஸ் என்ற ஒளி, ஒளி உருவனன் என்றால் அது வடமொழி. எனவே தேவன் என்பதை வடமொழியா சொன்னால் ஒளி உருவினன், ஒளிமிக்கவன் என்று சொல். அது தமிழ் சொல்லா சொன்னால் இன்பம் தருகின்றவன் என்று சொல். எனவே சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி என்று இங்க தேவன் என்று அவர் சொல்வதாலே பெருமான் இன்பத்தை தருகிறான், மாணிக்கவாதகருக்கு ஒளிமயமான ஞானத்தை தருகிறான், ஞான ஒளியாக ஞான குருவாக வந்து ஒளியாகத்தானே மறைந்து போகிறான் பின்னாலே. எனவே ஒளி என்பதனாலே சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி என்று அவர் சொல்லுகிறார். அந்த நம் தேவன் என்பதனாலே நம் தேவன் சொல்றார் இல்லையா, நீங்க பார்க்கலாம் பாடல்களை படிக்கிற பொழுது ஞானசம்பந்தருடைய பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா, பதிகத்தை பார்த்தீங்கன்னா, வினவினேன் அறியாமையால் என்று பாடுவார். ஒரு எனக்கு அடியவர்களே சொல்லுங்கள், வினவினேன் அறியாமையால் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க என்பது போல பக்கத்தில் இருக்கிற அடியாளை பார்த்து பாடுவது போல பல பாட்டு இருக்கு. முக்கியமா திருவாரூர் போற பொழுது சுந்தர பெருமான் என்ன சொல்றார், அடிகள் இருப்பது ஆரூர், அவர் எம்மை ஆழ்வாரோ கேள்வி என்றார். ஆரூர்ல என்னுடைய அடிகள் இருக்கிறார், என்னை ஆழ்வாரா கேளுங்க என்று சொல்றார். அதேதான் ஞானசம்பந்தம் சொல்றார். அடியேனை என்று கொள்ளுங்கோலோ, பெருமான் திருவாரூர் என்று கொள்வாரா என்று யாரை பார்த்து சொல்றார், கூட இருக்கிற எல்லாரும் தான் பார்த்து சொல்றார். அதுபோல பல இடங்கள் 10 வல்லார், இந்த 10ஐயும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பயன் என்று பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து பாடுவது போல நிறைய பாடல் உண்டு.
அப்பொழுதே பாடியிருக்கிறாள் அர்த்தம். அது மாணிக்கவாசகர் எப்படி பாடுறார்? தனியா பாடுவார் சிவபுராணத்தை. அடியார்கள் பல பேர் இருந்திருப்பார்கள் அல்லவா? இருந்திருக்கிற பொழுது சீரார் பெருந்துறை என்று வந்தவுடனே அவருக்கு என்ன ஞாபகம் வருது? நம்மை மட்டும் ஆட்கொள்ளலையே, நமக்கு முன்னால எத்தனை அடியார்கள் இருந்தார்கள், அத்தனை அடியார்கள் தான் ஆண்டு கொண்டார். எனவே என்ன சொன்னார்? சீரார் பெருந்துறை நம் தேவன் அல்லவா, நம் தேவன் என்று அத்தவங்க பக்கத்தெல்லாம் பார்த்து அடியாளை பார்த்து நம்மையெல்லாம் ஆண்டவன் அல்லவா என்று நம்மை ஆண்ட பெருமானாக ஆளாக கொண்டு ஆண்டான் அல்லவா. சீரார் பெருந்துறை நம் தேவன் என்று சொல்லி நமக்கெல்லாம் தலைவனாகவும் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கின்றான், நமக்கெல்லாம் தலைமை பொருளாக இருக்கின்ற பெருமான், அவனை வாழ்த்துவோம் என்று சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி என்று சொல்ற பொழுது, நம் தேவன் என்பதாலே அவன் அருள் திறத்தை வேக்கிறார். எவ்வளவோ பெரியவர் தேவனாக இருந்து ஜேகஸ்தாக இருக்கின்ற பெருமான் நம்மை ஆளுகிறார், நம்மையும் ஆளுகிறார் என்றார். பெருமானுடைய கருணை திறத்தை இங்கே எண்ணுகின்றார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, எத்தனை அடியார்களை அங்கே ஆட்கொண்டான் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் உடன் சென்றார்கள், உடன் செல்ல முடியாமல் பல பேர் கடலிலே விழுந்து இறந்தார்கள், மூர்ச்சித்து இறந்தார்கள், தீயிலே பாய்ந்தார்கள் என்றெல்லாம் சொல்ல. அப்படிப்பட்ட அன்பர்கள் பெயர் அல்லவா. எனவே அத்தனை அன்பர்களுக்கும் அவர் அடியார்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார், வீடு பேர் தருகிறார் அல்லவா என அந்த கருணையை நினைத்து சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி என்று அவர் என்ன தந்தான் என்றார்? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் அருளுகின்றான் பெருமான். தருவது ஆறாத இன்பம். ஆறாமை என்றால் தெவிட்டாதன் அர்த்தம். உண்ண உண்ண பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க. பால் உயர்ந்த உணவு தான், ஆனா பழக பழக பாலும் பிடிக்கும். இனிப்பு எனக்கு பிடிக்கும்னா எவ்வளவு இனிப்பை சாப்பிட முடியும்? கொஞ்சம்தான். ஆனால் அமுதம் இருக்கு இல்லையா, அமுதம் என்று சொன்னால் பெருமானுடைய அருள் தான், இன்பமான இன்பத்தை தான் சொல்றான். பெருமான் தருகின்ற அருள் இன்பம் இருக்கு. அது எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், இந்த அமுதம் இருக்குதே அது தேவர் அமுதம் அல்ல. தேவர்கள் சாப்பிடுற அமுதம் இருக்கு இல்லையா, ஏமாற்றி சாப்பிட்டது. பெருமானுக்கு தெரியாமலே போய் கடலை கடையலாம், அமுதம் வரும், அதை நாம சாப்பிட்டு சிவனை போலவே அழியாமல் இருக்கலாம் என்ற பிளான் பண்ணி பிரம்மனும் திருமகளும் அவங்களாம் சோடி மந்தார மலை மேருமலை எல்லாம் மத்தாக வைத்து வாசையை நானாக வைத்தாலும் அவங்களுக்கு தெரியுது இல்லையா. இத்தனை தேவர்கள் போனாங்களே, பெருமா கிட்ட சொல்லலாம் இல்லையா, பெருமானே உங்களை போலவே நாங்க அழியாம இருக்கணும் ஐயா, அதுதான் அமிர்தம் சாப்பிட போறோம்னு சொன்னா, அப்படியா சரி போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பான் பெருமான். சொன்னா அவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சி கூட இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பெருமானுக்கு தெரியாமல் போய் சாப்பிடணும்னு சொன்னா அது முடியுமா என்றால் முடியாது. அப்ப என்ன ஆயிற்று? தேவர்கள் செய்ய அமுதம் கடைந்த செயல் வஞ்சனை செயல். அசுரர்கள் எல்லாம் கூட சேர்த்துட்டான். ஏன்னா அந்த மத்த பிடிச்சி இழுக்க முடியாது இவங்களால. மேரு மலை பயங்கரமான மலை, அதை இழுப்பதற்கு அசுரர்களுடைய பலம் தேவை. எனவே என்ன பண்ணா, அந்த கடைவதற்கு முன்னாலே ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. 2 பேரும் கடைவும், அமுதம் வந்தா உங்களுக்கும் தர உங்களுக்கு தர பங்கிட்டுக்கலாம்னு சொன்னான். பங்கிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அமுதம் வந்தது இல்லையா. அமுதம் வந்த உடனே அவங்களுக்கு தானே கொடுக்கணும் இல்லையா, அசுரர்களுக்கு கொடுக்கல. மோகினியாக வந்து திருமால் அசுரர்களுக்கு அந்த அமுதத்தை கொடுக்காமல் தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்து ஏமாந்து கொண்டார். கவிச்சுட்டாங்க பானையை, முடிஞ்சு போச்சுப்பா அமுதம் என்று தேவர்களுக்கு தான் அமுதம் கொடுத்தார். அப்ப தேவர் அமுதம் என்பது சிவனுக்கு எதிராக, சிவனுக்கு அறிமுகம் இல்லாமல் அவனுக்கு அறிவிக்காமல் செய்த ஒன்று. அசுரர்களை கூட்டு சேர்த்தது, கூட்டணி சேர்த்தாங்க, தவறான ஒரு கூட்டணி. சரி அவனுக்கு கொடுத்தானா, அவன் தானே உதவணும் பாவம், அவன் பிடிச்சி இழுத்தான் இல்லையா, அவனுக்கு கொடுக்காம ஏமாற்றியது. இதெல்லாம் தேவரசி வஞ்சனையால் செய்ததாலே அந்த அமுதம் அல்ல, அது கடலே வந்த அமுதம், தண்ணீரிலே வந்த அமுதம். இங்கேயே உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் அடிக்கடி சொல்றது அந்த விஷயத்த. பார்க்கடலை கடைந்தார்கள், பார்க்கடலை கடைந்தாலும் வரும், பார்க்கடல் அல்ல. சில இடங்கள்ல பார்க்கடலை கடைந்தான்னு சொல்லியிருப்பாங்க. திருமுறைகள்ல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பார்க்கடலை கடைந்துன்னு வராது. கடல் அமுதும் கடலை கடைந்தான் இதுதான் வரும். அது தண்ணீர் கடல், உப்பு கடல். நாம பார்க்கின்ற உப்பு கடலைத்தான் கடைந்தார்கள், பார்க்கடலை கடையல. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கடல் என்று சொன்னால் பார்க்கடல் அல்ல, உப்பு கடல் தான். அதைத்தான் திருமுறைகள் எல்லாம் கடல் நஞ்சு, அப்புறம் பெருங்கடல் நஞ்சு என்றெல்லாம் வருமே தவிர பார்க்கடலை கடந்து எங்கேயுமே வராது. பார்க்கணும் திருமுறையில நமக்கு வர்றது கிடையாது. அதனால அப்படி அந்த அமுதம் இருக்காது, கடல் தண்ணீரை கடைந்து வந்த அமுதம் அல்லவா. ஆனால் பெருமான் அப்படி அல்ல. பெருமான் எப்படி சொல்றாங்க, ஆறா அமுதம்.
தெவிட்டாத அமுது என்று சொன்னார். அடுத்தது கண்ணார் அமுது. கண்ணாரை விட பார்க்கின்ற பொழுதே சுவையானது. எந்த பொருளும் பார்த்தால் இனிக்காது, ஆனால் பெருமானை பார்த்தாலே இனிக்கும். எனவே கண்ணார் அமுது, கண்ணார் அமுத கடலையை போற்றினாங்க இல்லையா? எனவே அவன் அமுதமாக இருந்தாலும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கு. கண்ணார் அமுது, ஆறாமுது, ஆறமுது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. ஆறமுது என்றால் அரிய அமுதம், எங்குமே கிடைக்காத அமுதம். எனவே ஆறமுது. ஆறாவது என்றால் தெவிட்டாத அமுது. கண்ணாரமுது என்றால் கண்ணுக்கு தெளிவாக இருக்க இனிப்பாக இருக்கிறார் என்று கண்ணாரமுது. அதனால ஆறாத இன்பம், தெவிட்டாத ஒரு இன்பத்தை எனக்கு தருகிறான் விநாயகரகவல்ல. தெவிட்டாத இன்ப தெளிவையும் காட்டி என்று பார். உவட்டா இன்பம் எனக்கு தருகின்றான் விநாயகர் பெருமான் தருகிறான். உவட்டா இன்பத்தை தருகிறான், தெவிட்டா இன்பத்தை தருகிறான் என்று பாடுறார் இல்லையா விநாயகரகவல். அதுபோல தெவிட்டாத ஒரு தருகின்றவன் ஆறா அமுது. எனவே ஆறாத இன்பம். அருளும் மலை என்பதனாலே மலைன்னு சொன்னார். பெருமானை மலையாக சொன்னார். பெருமான் தான் மலைனா பெருமான் தான். அந்த பெருமை மலை என்று சொன்னதுனால அங்கிருந்து வருவது எது? மலைகளே இருக்கின்ற அறிவு இருக்கு இல்லையா, அது உயர இருக்கும். உயர இருந்தால் நம்மளால குளிக்க முடியாது. அந்த அறிவு கீழே வருது இல்லையா? குற்றாலம் போன்ற இடங்களை போனீங்கன்னா எங்கடா அது தோன்றுகிறது, அந்த அறிவும் தெரியல. தோன்றிய இடம் தெரியாமல் அது வந்து விழுகிறது அல்லவா, கீழே வந்து விழுகிறது அல்லவா. அங்கே நாம் அறிவிலே குளித்து நீராடுகிறோம் அல்லவா. அதுபோல் பெருமான் மலை போல இருக்கிறான், அருள் மலையாக இருக்கிறான். அந்த அருள் மலையிலிருந்து அருவி போல் அவனுடைய அருள் வருகின்றது, அது இன்பத்தை தருகின்றது. எனவேதான் ஆறாத இன்பம் அருளும் மலை. அப்ப மலையாக உருவகிக்கின்றார். அருள் என்ற அருவி நமக்கு வருகின்றது என்று வைத்துக் கொள்ளும். அதனால ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொன்னது அது ஒரு அர்த்தம். பெருமான் மலை போன்று என்று சொன்னால் மலையை ஏன் சொல்றோம்? உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம், உயர்ந்தது மலைன்னு அர்த்தம். இன்னொன்று மலைக்கு இன்னொரு பெயர் தமிழ்ல வரைன்னு அர்த்தம். வரை என்றால் எல்லைன்னு அர்த்தம். நம்முடைய வழிபாட்டுக்குடைய எல்லையாக வந்தான் இருக்கிறான், அவனை விட்டு கிடையாது. அதே போல மலை முக்கியமாக கைலாய மலை, அங்கே இருக்கின்ற பெருமான், கைலாயத்தில் இருக்கின்ற பெருமான் என்று சொல்றேன். அப்புறம் எங்கு தோன்றினாலும் தோன்றும் மலை. வந்து ஊர்ல ஒரு மலை இருக்குன்னா அது ஊரை விட்டு போய் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த மலை தெரியும். இப்ப திருவண்ணாமலைக்கு போறோம்னு சொன்னா போகின்ற ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மலை தெரிய ஆரம்பிச்சு. அதுபோல் தொலைவிலே வருகின்றவர்களுக்கு எல்லாம் தெரிகின்றது. அப்படிப்பட்ட மலை வாவா என்று அடைக்கு மலை அண்ணாமலைன்னு பாடுவாங்க. அந்த குகை நமச்சிவாய வாவா என்று மருந்துமலை அண்ணாமலை, வா என்று அழைக்குமலை அண்ணாமலை என்று அவர் சொல்றார். அதுபோல உயரத்தில் தொலைவிலே இருந்து கொண்டே அடைக்கின்ற காலத்தினாலே அதை மலை என்று சொன்னார் என்றும், அதே போல அவனை பார்க்கிற பொழுது மலைப்புவர்கள் எவ்வளவு பேர் அருள் மிக்கவன், இவ்வளவு பெரியவன், இவ்வளவு கருணையோடு இருக்கிறானே என்று இப்பொழுது இருக்கிறதே மறைந்து போன தலைவர்லாம் சொல்றாங்களே, இவங்கெல்லாம் எவ்வளவு பெரியவர்கள், எப்படி எளிமையாக இருந்தால் என்று பல அரசியல் தலைவர்கள் நாட்டு சொல்றாங்க இல்லையா. அதே போல பெருமான் எப்படிப்பட்டவன், யாவர்க்கும் அறிவறியாயின் முந்தைய முதல் நடி யாவர் மூவரும் ஆனாய் மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார் என்று யாருக்குமே அறியாதவன் நமக்கு வருகிறான் என்று சொல்றன. அது ஒரு மலைப்பாக இருக்கிறது அல்லவா. மலைப்பை தருகிறான், அவன் கருணை நாளில் நமக்கு மலைப்பை தருகிறான் என்பதாலே மலை என்று. மலைகளை எல்லா பொருளும் கிடைக்கும். மலைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், குறிஞ்சிலத்தில் இருப்பது மலை. ஆனால் மருதநிலத்தில் இருக்கின்ற நெல் உணவு எல்லாம் அது கிடைக்கும், அங்க பார்க்கலாம். அது காடு இருப்பதாலே கிடைக்கும். அந்த நெல் போன்ற மூங்கில் நெல் போன்றவை, திணை, இவையெல்லாம் குறிஞ்சிலத்திலே கிடைக்கும். எனவே அது மருதம் போல. அதே போல நமக்கு வந்து தேன் போன்றவை எல்லாம் கிடைக்கின்றது. காட்டிலே தான் தேன் கிடைக்கும், அது மலையிலையும் தேன் கிடைக்கும். எனவே குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த 3 நிலங்களிலே விளைவதெல்லாம் அங்கே நம்ம மலையில கிடைக்கும். நெய்தல் என்று சொன்னால் நெய்தல்ல வந்து மீன் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுபோல இங்கே கூட விலங்கு இறைச்சிகளை சாப்பிடுகிறார்கள் குறிஞ்சியில் இருக்கிறவங்க. எனவே மலை என்பது 4 நிலத்தையும் கொண்டிருப்பது. கபிலர் ஒன்று பாடுறார், பாரி மலையை மூவேந்தர்கள் முற்றுகிடுறாங்க, பிரான்மலை முற்றுகிடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார் என்றால், முற்றுகின்ற பொழுது கபிலர் பாடுறார், இந்த மலையை முற்றுகையிட்டு உங்களால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் உழவர் உழாதர 4 பயன் உடைத்தே, உட வேண்டிய அவசியமே கிடையாது. உழவர்களாலே வருகின்ற பயன் இருக்கு இல்லையா, நெல்லா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், அல்லது பழமா இருக்கலாம், இதெல்லாம் உழவர்கள் தருவது எல்லாம் இங்கே தானா கிடைக்கும். எனவே உழவர் உழாத பயன் 4.
மலை, அந்த பரம்பு மலையிலே, பாரி பரம்பு மலையிலே அந்த ஊற்றுக்கள் நிறைய கிடக்கும். ஊற்றுக்கள் நிறைய சுனை நீர், சுவையான சுனை நீர் கிடைக்கும். எனவே தண்ணீரும் கிடைக்கும், உணவும் கிடைக்கும். இங்கே இருக்கிற நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். உன்னுடைய முற்றுகை வெற்றி பெறும் என்று அந்த மன்னர்களுக்கு சொல்வதாக ஒரு பாட்டு உண்டு. எனவே மலை வளம் என்பது சிறந்த ஒன்று. அந்த வகையில் பெருமான் மலை வளம், மலை போல் இருக்கிறான், எல்லாவற்றையும் தருகிறான், கேட்டவற்றை எல்லாம் என்பதைத்தான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று. மற்ற இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் தெவிட்டுகின்ற இன்பம், தெவிட்டாத இன்பத்தை பெருமான் தருகிறான் என்பதனால்தான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொல்லுகின்றார். அதுவரையில் 16வது பாட்டு நமக்கு இருக்கின்றது. அந்த அதுக்கப்புறம் நம்ம சிவனவனும் பாட்டு இருக்குது. இன்றைக்கு அந்த 16வது அடியோடு நம்ம நிறுத்தலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அதாவது ஈசனடி போற்றிக்கு அப்புறம் படித்தது நேயத்தேன் என்ற நிவலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கு மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நடி போற்றி, ஆறாறு இன்பம் அருளும் மலை போற்றி என்று அந்த 16வது அடியோடு நாம் இன்றைக்கு நாம் நிறுத்துவோம். அடுத்த வகுப்பு நாம் திங்கட்கிழமை மீண்டும் சந்தித்து திருவாசகத்தின் நிறைய நாம் என்று கூறி அருமையான வாய்ப்பை தருகின்ற நம்முடைய ரமணா அவர்களுக்கு, இருந்து கேட்கின்ற பெருமக்களாய் உங்களுக்கு நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். ஏதாவது சந்தேகம் என்று இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். ஐயா சந்தேகம் இல்லையா? ஆறாத இன்பம் மாதிரி நீங்க மலை போன்ற மன்னவன் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. நன்றி ஐயா. அதான் பாராட்டுதான் எங்களுடைய நாங்க மஞ்சளாய்ப்பு பாராட்டுறோம். ஆறாத இன்பமாக இருக்கிறார், மன்னவனா இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. தெளிவாக சொல்லிருக்கீங்க ஐயா, தெளிவுங்க ஐயா. சிவசிவா. சரி, தெரிஞ்சா புரிஞ்சா சரி. மகிழ்ச்சி. விளக்கம் நல்லா கிளியரா நல்லா இருந்ததுங்க ஐயா. கேட்க கேட்க இன்பம் ஆனந்தங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. போட்டீங்க ஐயா. மான்வழியம்மா திருவடி போட்டீங்கம்மா. அடியார் பெருமக்கள் வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நிறைய பெறலாம் பெருமானே. பாடிடலாமா? திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் வளர்ச்சிதம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி. மீண்டும் எல்லாம் சந்திக்கலாம் திங்கட்கிழமை. வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம்மா எல்லாருக்கும். சித்ரா வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா சுபாஷினிமா. வணக்கம்.